எல்லாருக்கும் வணக்கம். டிவிகே மக்கள் சுற்றி முற்றி வம்பிழுத்து வச்சுருக்கிறாங்க. இன்னும் 2 days to go. அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் சொல்கிறாரு, நான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கிட்டே இருந்து என் காலேஜ் ப்ரொஃபஸர் வரைக்கும் எல்லாருக்கிட்டே வம்பிழுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க என்னுடைய ஒரு மாத சேலரி கிட்டத்தட்ட 30,000 ரூபா அதை நான் பெட்டு கட்டி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தங்க மொத்த குடும்பத்துலேயும் நான் வம்பிழுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன வம்பிழுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னா டிஎம்கே மக்கள் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட 45 லட்ச ரூபா வீடு வாங்கி தரேன், ஸ்டாலின் சிஎம் ஆனா அப்படின்ற மாதிரி வம்பிழுத்து வச்சிருக்கிறேன். அது போக ஏடிஎம்கே மக்கள் ஒருத்தர்கிட்ட 5 செருப்படி வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வம்பிழுத்து வச்சிருக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆனா. ஸோ இந்த மாதிரி சுற்றி முற்றி எல்லாரும் வம்பிழுத்து வச்சிருக்கிறாங்க. நீங்கள் வம்பிழுத்து வச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறத எஸ்ன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய இதை நான் தெரிஞ்சுக்குவேன். அண்ட் இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஒரு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு 10ஆம் கிளாஸில் ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஒரு பக்கம் எக்ஸிட் போல்ஸை வச்சு நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணிட்டுருக்காங்க ஒரு 2 நாளைக்கு. இன்னொரு பக்கம் விஜயனை 234 கேண்டிடேட்டையும் கூப்பிட்டு, ஏப்பா எல்லாரும் ஜெயிப்பீங்க, ஜெயித்தவங்க எல்லோரும் நேராக பணியூருக்கு வந்துடணும், எந்த நைட் ஆனாலும் வேறு எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அடுத்த கட்ட நகர்வுக்கு போயாச்சு. இன்னும் இவங்க இருந்த இடத்துல இருந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ட் விஜயனுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற சின்ன ஒரு ரிவைன் பார்த்துடலாம். இவனால் கட்சி ஆரம்பிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, ஆரம்பித்தார். கூட்டம் வராது அப்படின்னு சொன்னாங்க, கூட்டம் வந்தது. கூட்டம் ஓட்டாக மாறாது, சீட்டாக மாறாது சொல்லியிருக்காங்க. அது இன்னும் 2 நாளில் தெரிஞ்சிடும். எஸ்ஓபி இவருக்கு யாருக்கும் கொடுக்காத இந்த பர்மிஷன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கொடுத்த பர்மிஷன் விஜயனனுக்கு மட்டும் ஏகப்பட்ட கண்டிஷனோடு கொடுத்தாங்க. நிறைய இடங்களில் ஃபுல் இனிஷியேட்டிவ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம் கரூர் சம்பவத்தை வச்சு ஒரு சிபிஐ விசாரணை. அண்ட் ஜனநாயகன் அவர் நடித்த கடைசி படம், அந்த படத்தை இப்போ வரைக்கும் வெளியிடலை. இந்த மாதிரி சொல்ல முடியாத சம்பவங்கள் ஏகப்பட்டது. அவருடைய டிவோர்ஸ் சம்பவம் 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, அதை தோண்டி எடுத்து அது மூலமாக பண்ணுறதா இருக்கட்டும், 41 பேர் கொலையாளி அப்படின்ற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும், பண்ணையார்னு சொல்கிறதா இருக்கட்டும், இது மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள். இதில் இருந்தெல்லாம் எப்படி விஜயனை தப்பிச்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி தான். ஸோ மக்கள் அவர் பின்னாடி இருந்த ஒரு விஷயமும் முக்கியமாக மார்க் ஜுக்கர்பர்க்கு கண்டிப்பாக நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா விஜயனுடைய இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எதுவுமே மக்களுக்கு தெரியாமல் போயிருக்கும். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் முக்கியமான பங்கு வச்சிருக்கு. அதில் விர்ச்சுவல் வாரியர்ஸான நாம ரொம்ப முக்கிய பங்கு வச்சிருக்கோம். ஒரு பக்கம் ரங்கராஜ் பாண்டேவா இருக்கட்டும், இல்லை சொட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், இவங்க 2 பேரே நம்ம மக்கள் களம் 8ல் புலந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா தனியாக நின்று 10 சீட்டு கூட வாங்க முடியாது, நான் அப்படி வாங்கினா நான் அரசியல் பேசுகிறதே விட்டுறேன் அப்படின்ற மாதிரி ரங்கராஜ் பாண்டே சொல்லியிருந்தாரு. அண்ட் சொட்டை துரைமுருகன் சீமான கட்சி எக்ஸிட் போல்லே எக்ஸிட் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது தெரிஞ்சு இன்னும் முட்டு கொடுத்து தான் அந்த நபர் இருந்துட்டு இருக்கிறாரு. அவரையும் போட்டு புலந்துட்டு இருக்காங்க. ஓகே, என்ன நடக்கும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்டு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய பயணம் தொடரும்.